ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். கிராம நிர்வாக அலுவலர் எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 215 காலியிடங்கள். இளநிலை உதவியாளர் பிணையமற்றது 1621 காலியிடங்கள். இளநிலை உதவியாளர் 6 காலியிடம். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தில் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க இளநிலை உதவியாளர். தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம் இதில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி. இளநிலை உதவியாளர் பிணையம் தமிழ்நாடு அமைச்சுப்பணி 46 காலியிடங்கள். இளநிலை வருவாய் ஆய்வாளர் 239 காலியிடங்கள். அருமையான போஸ்டிங்க. இளநிலை வருவாய் ஆய்வாளர். இளநிலை செயல் பணியாளர் அலுவலகம் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம் 1 வேகன்சி. சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையம் 1 வேகன்சி. தட்டச்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைச்சு பணி, நீதி அமைச்சு பணி, தலைமை செயலக பணி, சட்டமன்ற பேரவை செயலக பணியில் பார்த்தீங்கன்னா 1099 காலியிடங்கள். தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைச்சு பணி, நீதி அமைச்சு பணியில் பார்த்தீங்கன்னா 335 காலியிடங்கள். தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம் 2 காலியிடங்கள். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் 4 காலியிடங்கள். சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையம் 10 காலியிடங்கள். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் 17 காலியிடங்கள். நேர்முக எழுத்தர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் 2 வேகன்சி. உதவியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் 54 காலியிடங்கள். கள உதவியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் 19 காலியிடங்கள். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வன காப்பாளர் 62 காலியிடங்கள். ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் 35 காலியிடங்கள். வன காவலர் 71 காலியிடங்கள். வன காவலர் பழங்குடியின இளைஞர் 24 காலியிடங்கள். வன காப்பாளர் 15 காலியிடங்கள். வன காவலர் 50 காலியிடங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3935 காலியிடங்கள். ஸோ இந்த பதவிகளுக்கு எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்தே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். 24/5/2025 கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி. விண்ணப்பத்தினை திருத்தம் செய்வதற்கான டைம் பார்த்தீங்கன்னா 29/5/2025 முதல் 31/5/2025 வரை. தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் பார்த்தீங்கன்னா 12/7/2025. ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த கல்வித்தகுதி கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் பிணையமற்றது. இளநிலை உதவியாளர் பிணையம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச பொது கல்வித்தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும்.
இளநிலை உதவியாளர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. இளநிலை வருவாய் ஆய்வாளர் குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். இளநிலை செயல் பணியாளர் அலுவலகம் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். கூற்றுப்பயிற்சி கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்பட்ட கணினி அலுவலக தானியங்கமாக்கல் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கட்டாயம் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தட்டச்சு ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழ் இளநிலை அல்லது தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதே பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தில் அதற்கான கல்வி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தட்டச்சர் தமிழ்நாடு அமைச்சு பணி, நீதி அமைச்சு பணி, தலைமை செயலக பணி, சட்டமன்ற பேரவை செயலக பணி குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை. ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுருக்கத்து தட்டச்சு நிலை 3க்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேர்முக எழுத்தர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கட்டாயம் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் ஆங்கிலம் மற்றும் தமிழில் முதுநிலையில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அரசு தொழில்நுட்ப சுருக்கெழுத்து தேர்வில் ஆங்கிலம் மற்றும் தமிழில் முதுநிலையில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதில் கூடுதல் தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. உதவியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இளநிலையில் பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்பட்ட கணினியில் அலுவலக தானியமாக்கல் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். கள உதவியாளர் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி. வன காப்பாளர் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி கோர்ஸில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஏனைய தகுதிகள் இணையாக இருக்கும் பட்சத்தில் இராணுவத்திலிருந்து தரைப்படையில் பணியாற்றியவர் மட்டும் வெளியேறுவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர். ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி கோர்ஸில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை கூடுதல் தகுதிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. வனக்காவலர் குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். வனக்காப்பாளர் மேல்நிலை கல்வி 12ஆம் வகுப்பில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வன காவலர் குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு முறை திட்டம். ஸோ இதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணமாக ரூபாய் 100 பார்த்தீங்கன்னா இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட்ஸ் இது ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இது போன்ற அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க.